2026ஆம் ஆண்டிலே நாங்கள் வந்து நிற்கிறோம். ஆகவே இந்த நாளில் அவருடைய வாக்குத்தத்தத்தை நாம் தியானிக்க போகிறோம். வாக்குத்தத்தம் என்பது தேவன் நமக்கு நம்பிக்கை தருகிற வார்த்தை. ஆமென். தேவன் நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறார். வருஷந்தோறும் நாள்தோறும் நமக்கு நம்பிக்கை கொடுக்கிறார். பாருங்க, சில நேரம் நம்ம உலகத்தில் வாழ்ந்த காலத்தில், நான் 2008ஆம் ஆண்டு தான் ரட்சிக்கப்பட்டேன். அதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு எதிர்காலத்தை குறித்த ஒரு எந்த நம்பிக்கையை நமக்கு யாருமே கொடுக்கவே இல்லை. என்ன நம்ம சொல்லுவோம், நான் ஒரு காலத்துலங்க அப்படி இருந்தேங்க, ஒரு 10 வருஷம் முன்னாடி நான் எப்படி இருந்தேன் தெரியுங்களா உங்களுக்கு, நான் எவ்வளோ எப்படி இருந்தேன், நல்லா இருந்தேனுங்க, ஆனால் இப்போ தான் அப்படி ஆயிட்டேனுங்க, அப்படித்தான் நம்ம சொல்லி கேட்டிருக்கிறோம் இல்லைங்களா? ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படி கிடையாது. இது ஜீவனுள்ள வார்த்தை. இந்த வார்த்தை எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கையை தருகிறது உங்களுக்கு. ஆமென். எதிர்காலத்தில் எப்படி வாழ போறீங்க, எதிர்காலத்தில் எப்படி இருக்க போறீங்க, எதிர்காலத்தில் உங்க வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது என்பது என்ற ஒரு நம்பிக்கையை தேவனுடைய வாக்குத்தத்தம் நமக்கு கொடுக்கிறது. ஆமென். ஆனா கடந்த காலம் பாத்தீங்கன்னா இறந்த காலத்தை குறிச்சே பேசுவோம். அப்படி இருந்தனுங்க, அப்படி வாழ்ந்தனுங்க, ஆனா இப்போ ஒண்ணுமே இல்லைங்க, இப்படி ஆயிட்டனுங்க அப்படின்னு பேசுவோம். ஆனா அது உலக வாழ்க்கை. ஆனா கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது, ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஒரு அற்புதமான வாழ்க்கை. எதிர்காலத்தை குறித்த ஒரு தரிசனத்தை தேவன் உங்களுக்கு கொடுக்கிறார். ஆமென். நீங்க இப்படி வாழலாம், நீங்க இந்த வசனத்தை நீங்க விசுவாசித்தா நீங்க அப்படியே வாழ முடியும். ஆமென். அதுதான் தேவனுடைய வார்த்தை.